இது முடிச்சுட்டு ஜம்ஜம் தண்ணியை வயிறு நிறையா குடிச்சுக்கணும். ஜம்ஜம் தண்ணி எந்த நோக்கத்துக்காக ஒருத்தர் குடிக்கிறாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும். ஒருத்தர் நோய்க்காக குடிக்கிறாங்கன்னா அந்த நோய் குணமாகும். அதே மாதிரி ஒருத்தர் பசிக்காக குடிக்கிறாங்க அப்படின்னா அவரோட பசி தீரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த தண்ணீர் பரக்கத் நிரம்பியதாகவும் நோய்க்கு நிவாரணம் அளிப்பதாகவும் இருக்குன்னு. தவாஃப் செஞ்சுட்டு 2 ரக்காய் தொழுதுட்டு ஜம்ஜம் தண்ணி குடிக்க குறைஞ்சபட்சம் 3/4 மணி நேரமாவது ஆகும். மக்காம இப்ராஹிமில் தொழுதுட்டு நேராக அல்பத கேட் வழியாக சஃபா மருவா இதுக்கு போகலாம். உடம்பு முடியாதவங்க, வீல் சேரில் போகணுன்னு நினைக்கிறவங்கலாம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே தவாஃப் செஞ்சுக்கலாம். ரொம்பவும் ஈஸியாகவும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவும் இருக்கும். சஃபா மருவா கிதரு இந்த மாதிரி சஃபா மருவா எங்கே போகணும் அப்படின்னு உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் யார்கிட்டையாவது உள்ளவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க.